அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாளை தொகுதி பங்கீடு கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் சிறு கட்சிகள் 13 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே நாளைய தினம் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பாஜகவுடனான தொகுதி பங்கீடை இறுதி செய்வதுடன் கூட்டணியில மற்ற கட்சிகளுக்கான தொகுதி நிலவரம், எண்ணிக்கை நிலவரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக மட்டும் 128 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுல சில கட்சிகள் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிடுகிறார்கள். சில சின்ன கட்சிகள்லாம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 165 தொகுதிகள் நேரடியாக அதிமுக உறுப்பினர்கள் களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய அதிமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில் பல்வேறு சிறிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக புரட்சி பாரதம் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய குடியரசு கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், பசும்பூன் தேசிய கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறாங்க. நேற்றைய தினம் மாலை சென்னை பசுமை வழிச்சாலையில எடப்பாடி பழனிசாமியை இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில நாளைய தினம் தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்கிறாங்க, பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யறாங்க, அமமுகவுக்கு 9 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதிகள். நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் ஒன்று இரட்டை இலை சின்னம் அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று தகவல் சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது குறித்த முழுமையான விவரங்கள், அதிகாரப்பூர்வமான விவரங்கள் எல்லாம் நாளைய தினம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.